ரொம்ப ஒரே பரபரப்பாக இருக்குது. கேமரா நாட்டோட பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க அப்படி இப்படிலாம் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் ஹோலி லேண்ட் ட்ரிப்பு. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா ஜோர்டானோட எக்ஸிட்டில் இருக்கோம். எக்ஸிட் ஸ்டாம்ப் படிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம் ஜோர்டானில். முடிச்சுட்டு இப்போ எக்ஸிட் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து இஸ்ரேலுக்குள்ளே போனோம். இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே போகலான்னு இருக்கோம். ஸோ அதுதான் பிளான். இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்குள்ளே போய் ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இஸ்ரேல் இமிக்ரேஷன் வந்து டஃப்பாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். வார் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜோர்டான் பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஈஸியாக பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஸ்டாம்ப் மட்டும் அடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம். ஸோ நம்ம போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இஸ்ரேல் அந்த ப்ராசஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ ஃபைனலி 10th கண்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து 11th கண்ட்ரி இஸ்ரேல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் போக முடியாது. நிறையா பேர் இஸ்ரேல் போக மாட்டாங்க, ஏன்னா ஸ்டாம்ப் அடித்தா மற்ற கண்ட்ரிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது, பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் அடிக்க மாட்டாங்க. இங்கே வந்து டோக்கன் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வச்சு தான் நம்ம வந்து உள்ளே போவோம். ஸோ உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்துட்டு இஸ்ரேலோட ஸ்டாம்ப் வந்து காட்டாது, உழாது. ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இஸ்ரேல் போகிறதுக்கு பயப்படுற ரீசனே அங்கே அந்த ஸ்டாம்ப் அடித்தா பல முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அடுத்த நீங்கள் வேறு கண்ட்ரி போனோன்னா. பட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து தான் அவங்க அனுப்புகிறாங்க. அஃபிஷியல் மாதிரி ஸ்டாம்ப் அடிக்க மாட்டாங்க. அது பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பஸ்ஸு நிற்கிற பிரேக் விட்ருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு இது வந்து ஜோர்டானோட எக்ஸிட்டு. அந்த சைட்லேருந்து தான் வந்தோம். வந்துட்டு இங்கே வந்து இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் இங்கே அடிக்கிறக்காண்டி வந்து முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து வெளியே போனோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து புது ப்ராசஸ்ஸு. ஏன்னா பார்டர் க்ராசிங் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி க்ராசிங் வந்து நான் ஃப்ளைட்டில் தான் பண்ணியிருக்கேன். பட் பார்டர் க்ராசிங்கிறது வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ இதுவே புதுசாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்டர் க்ராசிங். ஸோ அதுதான் கைஸ் இப்போ. ஸோ ரொம்ப ஒரே பரபரப்பாக இருக்குது, ஏன்னா கேமரா நாட்டோட பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானே தெரியாமல் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த லேண்ட் பார்டர் க்ராசிங் இருக்குல்ல, அதுவுமே சிமிலர் லைக் ஏர்போர்ட் க்ராசிங் மாதிரி தான் இருக்குது. நான் பார்க்குறது இங்கேயுமே டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. இது வந்து இமிக்ரேஷன் எக்ஸிட்டு டிபார்ச்சர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ சிமிலர் லைக் ஏர்போர்ட்டில் நம்ம எப்படி கிளியர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பார்டர் க்ராசிங்குமே வச்சுருக்காங்க செட்டப்பு. அதே ப்ராசஸ் தான். பட் நம்ம ரோடில் க்ராஸ் பண்ணுறோம், அது வந்து ஃப்ளை மூலயமா க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. A few moments later. ஸோ கைஸ், இப்போ தான் எக்ஸிட் வாங்கிட்டோம். எக்ஸிட் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் தென் ஒரு எக்ஸிட் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம அஃபிஷியலி ஜோர்டான் எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஸ்ரேல் தான். ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா ஒரு டோக்கன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க எக்ஸிட். ஸோ அஃபிஷியலி எக்ஸிட் ஜோர்டான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஸ்ரேல் போய் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும், அண்ட் தென் என்ட்ரி வாங்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லேண்டு ப்ராசஸ் வந்து டேக்ஸ் டைமு. ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காண்டி ப்ரிப்பேராக வந்துக்கோங்க. பட் ஸ்மூத்தாக தான் போகுது இது வரைக்கும், எது பிரச்சனையும் இல்லை. லெட்ஸ் சி. ஸோ இமிக்ரேஷன் வந்து அங்கே தாங்க இருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்கள் இமிக்ரேஷன்னு. ஸோ அங்கே தான் போய் வாங்கிட்டு அப்படியே நேராக அப்படியே எக்ஸிட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் போவோம். எக்ஸிட் ஆகும்.
Bye bye, Jordan. Friends, I am making very clear, don't take ஸோ கைஸ் நம்ம ஃபைனலி இப்போ இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டோம். இமிக்ரேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து 11th கண்ட்ரி. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலில் வந்துட்டு பாஸ்போர்ட்டில் சீல் வைக்கல, ஒன்லி ஸ்டாம்ப் மாதிரி தான் வச்சாங்க. அது ஒரு டோக்கன் மாதிரி அது. ஸோ அதுதான் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டில் சீல் வைக்க மாட்டாங்கன்னு. பாஸ்போர்ட்டில் சீல் வச்சா மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு பாஸ்போர்ட்டில் வந்துட்டு சீல் உழாது. ஸோ பயப்படாதீங்க, இஸ்ரேல் வரலைன்னா கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் விசா ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். உள்ளவே ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் டஃப்பாக தான் இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் போக போக இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். எப்படி கிளியர் பண்ணோம், என்ன இருக்குதுன்னு சொல்லி, என்ன ஐட்னரி அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. A few moments later. இதுதான் வேலி ஆஃப் அர்மகடான் ஆர் வேலி ஆஃப் மெகிடோ ஆர் ஜெசரீல் வேலி. இந்த மூணையுமே பைபிள் சொல்லுது கடைசி கால யுத்தம். அந்த கிறிஸ்துவுக்குள் ஆர்மீஸ் ஆஃப் காட் வித் ஆர்மீஸ் ஆஃப் சேட்டன், ஆன்டிகிரைஸ்ட். அது ரெண்டுமே இங்கே தான் நடக்க போகுது. So left and right, it is called Jezreel Valley. A few moments later. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். இஸ்ரேல் உள்ளே வந்துட்டோம், செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். ஸோ என்ன வச்சுருக்காங்கன்னா சிக்கன் அண்ட் ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், சிக்கன் ஒரு 2 லெக் பீஸ் அண்டு ரைஸு வித் பொட்டேட்டோ. சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் இஸ்ரேல் ஃபுட் டேஸ்ட் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. அந்த பிரியாணி ஃப்ளேவர், பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்குது. அது அப்படியே ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ஜோர்டானில் பார்த்தோமே அந்த மாதிரி தான் ப்ரெட் இருக்குது. ஸோ அந்த ப்ரெட்டு பாருங்களேன், ப்ரெட்டை எப்படி தடவி சாப்பிட்லாம். இனிக்கிற மாதிரி இருக்குது, சோறாக இருக்குது. இந்த காலத்துலலாம் ப்ரெட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இப்போ அது பார்க்கும்போது ஃபுல்லாக ப்ரெட்டு வச்சுருக்காங்க, ப்ரெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. கைஸ் இங்கே வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணிக்கு பதிலாக ஒரு கொடுக்குறாங்க, ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இதுதான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாங்க, வாட்டர் பதிலாக. செம்மையாக இருக்குது இந்த ஜூஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒயின் மாதிரி இருக்குது. இந்த கேரளாலெலாம் வச்சுருப்பாங்களே தண்ணி, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. A few moments later. ஹாய் கைஸ், ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெளியே வந்தோம், பார்த்துங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் லுக் ஆஃப் இஸ்ரேல். ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, கூட்டமாக தான் இருக்குது. எல்லா கார்லேயும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன், இந்த கிராஸ் போட்டிருக்காங்க, தொங்குது நிறையா இடத்துல. ஸோ ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ கைஸ், ஸோ இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பிரேக் ஆண்டி நிறுத்திருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் நம்ம வந்து இந்த இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி தாங்க. பட் ஆனால் அவங்களோட பலம் வந்து பெருசு. அது எதனாலனா மெயின்லி ஜூஸ்னால தான். ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன் எவ்வளோன்னா 9 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. அதில் வந்துட்டு 75% ஆஃப் பாப்புலேஷன் ஜூஸ் தான் இருக்கிறாங்க இங்கே.
அண்ட் தென் 20% வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் தென் 5% தான் கிறிஸ்டியன்ஸே இருக்கிறாங்க இஸ்ரேலில். ஸோ மெஜாரிட்டி வந்து ஜூஸு, பட் முஸ்லீம்ஸுமே இங்கே இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இங்கே முஸ்லீம்ஸ் இருக்க மாட்டாங்க, பட் 20% இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து முஸ்லீம்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 5% இருக்கிறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீப்ரூ, அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ, வந்து அரபிக் பேசுவாங்க, அண்ட் தென் இங்கிலீஷ். இந்த 3 லாங்குவேஜ் தான் மெயின். பட் இங்கே நான் மோஸ்ட்டாக பார்த்தது வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூஸ் தான் பேசுகிறாங்க. அந்த காலத்துலேருந்து ஹீப்ரூஸ் தான் இருக்குது. நானுமே நிறையா சூசன் சீரீஸ் இருக்கேன். ஷலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா பீஸுன்னு அர்த்தம். ஒருத்தவங்கள பார்த்து க்ரீட் பண்ணுறது வந்து ஷாலோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ கேட்டேன் நான். இப்பயுமே அது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 அஃபிஷியல் லாங்குவேஜ். அண்ட் தென் சி வந்து 4 சி இருக்குது. சி ஆஃப் கேலிலி, டெட் சி, ரெட் சி, அப்புறம் இன்னொரு சி இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ஒரு ஓவரால் ஆஃப் இஸ்ரேல். பட் நீங்கள் ஜூஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். ஜூஸோட வரலாறு என்ன, அதை நான் வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ஜூஸோட வரலாறு ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இவங்க நியூஸில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன நாடு தான், தமிழ்நாடோட சின்ன நாடு இது, சின்ன கண்ட்ரி இது. பட் ஸ்டில் அவங்களோட பவரு, பண்ணுற எல்லா ஃபேமஸான பீப்புளுமே ஜூஸ் தான். நீங்கள் உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் இருக்கலே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்கிறவங்க. ஸோ அவங்க தான் உலகத்தையே ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஜூஸ் வரலாறு வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியம். நான் வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A few moments later. ஸோ கைஸ், நம்ம இப்போ ஒரு சர்ச்சுக்கு போக போகிறோம். மேரியோட சர்ச்சு, அனௌன்சியேஷன் சர்ச்சின் பேர். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இன் இஸ்ரேல். ஏன்னா மேரி அங்கே இருக்கும் போது கேப்ரியல் வந்து அனௌன்ஸ் பண்ணார் மேரிகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஜீசஸ் பிறக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ அதோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு தான் இது. இங்கே சர்ச்சாக கட்டியிருக்காங்க, அதை அனௌன்ஸ் பண்ண இடம். ஸோ அது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். That's what we used to see. It's a cave. Jeffrey. ஸோ கைஸ், இதுதான் அந்த சர்ச்சு பாருங்கள். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து முன்னாடி கேவாக தான் இருந்துச்சு அப்போ அனௌன்ஸ் பண்ணும் போது. இப்போ வந்துட்டு அது மெமரி மாதிரி இதை கட்டி வச்சுருக்காங்க, சர்ச்சு மாதிரி. நம்ம படத்துலலாம் பார்ப்போமே கேவில் பிறப்பாரு அப்படின்னு. பட்டு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது சர்ச்சு, அவங்களோட மெமரிஸ். ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கேப்ரியல் ஏஞ்சல் வந்து அனௌன்ஸ் பண்ண டைம் இது, இந்த மாதிரி ஜீசஸ் பிறப்பார் அப்படின்னு. ஸோ அதுவுமே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா மேரி வந்து ஒரு வெர்ஜின் மேரி. ஸோ அவங்ககிட்ட வந்து சொல்லும் போது ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஸோ இங்கே வந்து மேரி பற்றி எல்லாவோட மெமரிஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் செயின்ட் மேரியோட அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரோட ஃபோட்டோஸும் இருக்குது. வீடு வந்து ஒரு குகை. அந்த குகையில் இருக்கும்போது தான் மங்கள வார்த்தை அன்னை மரியாளுக்கு வந்து கபில் மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் இப்போ இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டது. இது வந்து 1965 கட்டப்பட்ட ஒரு ஆலயம். சரியா, கோத்திக் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய தொடக்கமே இதுதான். நம்முடைய மனித குலத்தினுடைய மீட்பின் தொடக்கம் இந்த இடத்துல தான். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அந்த வார்த்தையும், இதோ ஆண்டவருடைய அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன இந்த 2 வார்த்தைக்குள்ளே தான் புதிய ஏற்பாடு அடங்கி இருக்கின்றது.
மனித குலத்தினுடைய மீட்பும் அடங்கி இருக்கின்றது. ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஆகவே இப்போது முதல்ல அன்னை வாழ்ந்த அந்த வீட்டுக்கு உள்ளே போவோம். போயிட்டு மேலே போய் அந்த கோயிலையும் பார்த்துட்டு இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அடுத்த புனித சூசையப்பருடைய ஆலயம் இருக்குது, அதுக்கு போவோம். ஸோ கைஸ், இதுதான் இன்சைட் ஆஃப் தி சர்ச்சு. நம்ம மூவிலெல்லாம் பார்ப்போம், கேவ் அந்த மாதிரி தான் இருக்கும் குகைக்குள்ளே. பட் ஆனால் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்க பாருங்க. அங்கே உள்ளே வந்து ஒரு மெமரிஸ்காண்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க, லைட்டு அண்ட் கேண்டில்ஸ். இங்கே வந்து ஐ திங்க் மாஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நின்று. ஸோ நம்ம உள்ளே போய் கேவில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த கேவ், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த கேப்ரியல் ஜீசஸ் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜீசஸ் பிறக்க போகிறாங்கன்னு. ஸோ அதோட மெமரிஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த கேவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த இடம் வந்து 1969 கட்டியிருக்காங்க. 1969 தான் இது வந்து இங்கே வந்திருக்கு மெமரிஸ்க்கு. ஸோ கைஸ், இந்த கேவ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு லிட்ரலாக ஜீசஸ், மேரி அண்ட் ஜோசப் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா சாப்டர் லூக் 1:26-38 படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போ லிட்ரலாக நிற்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இந்த இடம். அந்த மாதிரி தான் இருக்குது. சத்தம் கூட போட விட மாட்டேங்கிறாங்க. ப்ரேயர் கூட பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த இடத்த வந்து புனிதமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் கூட வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அந்த காலத்தில் பாருங்களேன், இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருந்திருக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஒரு மாட்டு தொழுகை மாதிரி இருந்திருக்கும். ஒரு குகைக்குள்ளே இருக்கும்போது சடனாக ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லும் போது எப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அங்கே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இங்கே பிறக்க போகிறாரு உங்கள் வயிற்றுலன்னு சொல்லும் போது அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரியை மாற்றின மூமெண்ட்டு இந்த பிளேஸ் அது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக கருதும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் டு லார்ட், தேங்க்ஸ் டு ஜீசஸ். இப்போ வந்து நம்ம மேல் போர்ஷன் போகலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸில் ஏறி. ஸோ மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம கைட் சொல்லுவார். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டெப்ஸ் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஹோலி பிளேஸ், கீப் இன் சைலன்ஸ். வாவ், இந்த சர்ச்சை பாருங்களேன். உள்ளே வந்தோடனே பிரம்மாண்டமாக இருக்குது. செம பெருசாக இருக்குங்க இந்த சர்ச்சு. அங்கே அந்த ஃபோட்டோவில் செயின்ட் அப்போஸ்தலர் எல்லாரோட பிக்கும் இருக்குது. ஸோ இங்கே இது வரைக்கும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இங்கே மாதம் நடக்கும் போல் அங்கே நின்று. ஸோ முக்கியமான போதர்கள்லாம் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூஸில் வந்துட்டு போதர்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரபின்னா அவங்களோட போதர்கள். ஸோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப புனிதமாக கருதுகிறவங்க. ஸோ அவங்களாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சே ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே மேலே பாருங்களேன், ஆர்கிடெக்சர் வேறு லெவலில் இருக்குது.
சைடில் வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க, மேரியோட ஃபோட்டோஸு எல்லாம் வச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் மேரி யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. மேரி தான் ஜீசஸோட மதர். ஸோ அவங்க வந்து புனிதமாக ஜீசஸை வந்து பெற்றாங்கன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அவங்க ஜீசஸோட அம்மாவை தான் இவங்க வந்து இந்த மெமரிஸ், இந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேரி அண்ட் குட்டியாக இருக்கிறது ஜீசஸ், அவங்களோட புகைப்படம் வந்து இங்கே வரைஞ்சிருக்கு. கைஸ், இதுதான் சர்ச் ஆஃப் செயின்ட் ஜோசப். ஸோ அங்கே வந்து மேரி பார்த்தோம். ஸோ இது வந்து ஜோசஃபோட சர்ச்சு. ஸோ இங்கே வந்து ஜோசஃபோட மெமரியை வச்சு இங்கே வந்து இந்த சர்ச்சை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலி அந்த சர்ச்சிலேருந்து இது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்கா? நாசரேத்தில் இருக்குது. நாசரேத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இப்போ. இஸ்ரேலில் நாசரேத்துன்னு ஒரு பிளேஸு, வேறு ஜீசஸ் வந்து இங்கே தான் வாழ்ந்து இது பண்ணார். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜோசப் வந்து ஒரு கார்பெண்டர், தச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதோட பிக்கு தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஜோசப் வந்து கையில் பிடிச்சி தச்சு வேலை பார்க்குற மாதிரி. ஸோ இந்த பிக்கு வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதான், இங்கே மட்டும் தான் அதை காட்டியிருப்பாங்களாம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பிக் அண்ட் திஸ் பிளேஸ். ஸோ நல்லா வச்சுக்கோங்க, ஜோசப் வந்து ஒரு கார்பெண்டர், தச்சு வேலை பார்க்குறவர். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இங்கே வந்து ஜீசஸ் இருந்த இடம் இது. இது அதோட சின்னதாக தான் இருக்குது. மேரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்னதாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஜோசப். ஐ திங்க் அது ஜீசஸ்ன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த இடம் என்ன இடம்னா, சூசையப்பரும் மேரியும் ரிங்கு மாற்றுவாங்கள்ல, ஸோ அதுதான் இந்த இடம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் சூசையப்பர் இறந்த இடமுமே இந்த இடம் தான். ஸோ அதோட மெமரிஸ் தான் இது வச்சுருக்காங்க இங்கே. சூசையப்பரோட ரிங்கு மாற்றின ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டோட இடம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே காணிக்கை மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய டாலர்ஸ் விழுந்துருக்கு இங்கே, காசு. அது வந்து இது வந்து சர்ச்சு இது. ஸோ அதோட மெமரிஸ் தான் இது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு இடம், அருமையான ஒரு ஆலயம். அவருடைய தச்சு வேலை செய்த இடம், அவருக்கு நிச்சயார்த்தம் நடந்த இடமும் இதுதான், அவருடைய மரணம் நடந்த இடமும் இதுதான். ஸோ கைஸ், இதுதான் மாதா பயன்படுத்திய கிணறு. அது இதை பாருங்களேன், உள்ள அந்த கிணறு. ஸோ இதுதான் மாதா பயன்படுத்துகிற கிணறாம். இது நம்ம வெளியே போகலாம், வெளியே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? இதுதான் அனாசியேஷன் சர்ச்சு இன் நாசரேத் இன் இஸ்ரேல். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து மாதா, அப்புறம் ஜோசப், அப்புறம் சூசையப்பர், எல்லாமே இங்கே வந்து ஒரே பிளேஸ்லேயே இருக்குது. ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே எல்லாரோட மெமரிஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 2000 years ago நடந்தது. பட் ஆனால் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம், ஒரு பிளெஸ்ஸிங் தான் அது. ஏன்னா நம்மளால் பார்க்க முடியுது, இது ஜீசஸ் கிரைஸ்டோட பிளெஸ்ஸிங் மட்டுமே, அது மட்டும்தான் முடியும் அது. ஸோ டுடே வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் டு see all those places. ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன், இதான் இஸ்ரேல் ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க மேரி, ஜோசப், ஜீசஸ் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு இதாக இருக்குது. நைட்டு ஒன்றும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து ஃபுல்லாகவே லைட்டு போட்டு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புல் அரிக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் நடந்து போகிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு.
இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம நிறையா நேரம் நம்ம பைபிள் வாசித்திருப்போம், இதெல்லாம் கேட்டிருப்போம், சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம். அது பார்த்து வளர்ந்த இடத்துல இப்போ நம்ம அதே அந்த ஸ்டோரி கேட்ட இடத்துல நடக்கிறது வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. இது ஆண்டவரோட கிருபை தான்.